ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ஃபேன்சி கிச்சனில் பலா சோயா கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு இருந்துருவோமா? குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய வச்சுக்கலாம். அடுத்தது 100 கிராம் சின்ன வெங்காயம் இப்படி தட்டி வச்சுருக்கிறேன், அதை அப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் அப்படி வதங்கின விட்டு நம்ம அறுத்து வச்சுக்க தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி ஒரு 100 கிராம் தக்காளி, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் இப்படி வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவையும் வெள்ளாக்கொட்டையும் போட்டுக்கலாம். அதில் சோயா வந்து ஒரு 1/2 கப்பு இருக்குது, வெள்ளாக்கொட்டை ஒரு 1/2 கப்பு இருக்குது. ரெண்டையும் போட்டு வதக்கி விடலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குவோம். மூடி ஆவி வந்தோன்னே விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நீங்கள் இப்படியே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் அதில் போடுறேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குடமிளகா ஒன்று அறுத்து போடுறேன். குடமிளகா ரொம்ப நல்லது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குடமிளகா கலந்துக்குவேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் போட்டுக்குங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதே மாதிரி கிண்டி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்குங்க போதும். அவரைக்காய்க்கும் குடமிளகாய்க்கும் ஒரு விசில் விட்டுக்குங்க. ஒரு விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது சோயா பலா கூட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் சூப்பராக நல்லா மேட்சாக இருக்கும். மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.